இப்போ இதுக்கு வீட்டுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதுமா இல்ல ரோட்டுக்கு சேர்த்து டாக்ஸ் கட்டணுமா? சித்தாளுக்கு சிமெண்ட் வச்சே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. கலவையிலே ஒரு காதல். அடுத்தவன் வீட்டு விஷயத்தெல்லாம் மூக்க நுழைய கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது பெரிய தும்பிக்கே நுழைச்சிருக்கு. அடுத்த தடவை ஒரு உசாராயிட்டார் அப்படின்னு சொன்னா ஜன்னல் வழியா குதிச்சிருவாரு. In Assam 2018, a rat broke into an ATM machine, ate rupees 12 lakhs worth of Indian rupees and died. 12 லட்சம் ரூபாயை குறிச்சிருக்கா. அங்க சுத்தி இங்க சுத்தி இது ATM மிஷின் வைக்கல. கடைசியில போவாது சாப்பிட்டு செத்தே போச்சு. ஃபுல்லா பாருங்களேன், அப்படியே 2000 ரூபா. 2018ல அப்ப 2000 ரூபா இருந்தது. இதனாலதான் 2000 ரூபா நோட்டை ஸ்டாப் பண்ணிருப்பாங்களோ. அவ்வளவு பணத்தையும் கடிச்சு கொதறிட்டு அங்கேயே செத்து போயிருக்கு. ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டைட். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல திங்க முடியல. பிறக்கும் போது எப்படி இருந்ததோ தெரியல, ஆனா அது சாகும் போது லட்சாதிபதியா செத்துருக்கு. பட் நோ யூஸ். இத கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. போன வீடியோல நம்ம ஒரு கிளிப்பை பார்த்து ரியாக்ட் பண்ணிருப்போம். அதுல வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான கேமராக்கள் இருந்தது. இந்த கேமராவை எதுக்கு வச்சிருக்காங்க, அது என்ன மாதிரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா அதுல பெஸ்ட் கமெண்ட்டை நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கேமராஸ் மஸ்ட் பி இன் ஸ்குவிட் கேம் சீசன் 2. கரெக்ட். வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம். ஏரியா 51 லைட் ஒரு வேலை இருக்குமோ? ஆமா, ஏரியா 51ல பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவன் அதே ஓவர்டேக் பண்ணிடுவான் போல. ஏன்னா அத்தனை கேமரா வச்சிருக்கான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will be watching. ஆனா இந்த கேமராக்கான ஒரு சூப்பரான கமாண்ட் ஒன்று இருக்கு. அது இதுதான். அவன் வீட்டுக்கு முன்னாடி எவனோ செய்வன வச்சிருப்பான். அதை கண்டுபிடிக்கத்தான் அத்தனை கேமராஸ். வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் எவனாச்சும் வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு போயிருவானோ அப்படின்றதுக்காக சிசிடிவி கேமரா வைக்கிறத விட எவனாச்சும் வீட்டை சுத்தி எங்கேயாச்சும் பில்லி சூனியை வச்சிருவானோ அப்படின்ற பயத்துல தான் கேமராவே வாங்குறாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களாம் அவ்வளவு காண்டல் இருக்காங்க. யாரு வந்து வைக்கிறா, என்னத்தை வைக்கிறான்னு கண்டுபிடிக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சு நீங்க ஒரு ஆட் பண்ணீங்கன்னு வைங்க, அடுத்த நாள்ல இருந்து சிசிடிவி கேமராவோட சேல்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள ஃபேமஸா வைரலா இருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ. ஓஹோ, கிரியேட்டிவிட்டி போஸ். அதுவும் பஸ் டயருக்குள்ள போந்து உங்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி போஸ் கேக்குது. டிரைவர் போலாம் ரைட். இந்த போஸை பாருங்களேன், ஓட்டையில மாட்டின எலி மாதிரியே இல்ல. இந்த உடல் இந்த தலையுடன் இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. பாலத்து மேல வீடு கட்டியிருக்காங்க. பிரமாதம். என்ன ஒரு அற்புதமான கட்டுமானம். நீங்க தானே சொன்னீங்க வாழ்க்கையில ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும்னு. வீடு ஒன்று, வாய்ப்பு ஒன்று. இப்போ இதுக்கு வீட்டுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதுமா இல்ல ரோட்டுக்கு சேர்த்து டாக்ஸ் கட்டணுமா? இன்னும் படிக்கட்டு பக்கத்து தெருவுல இருந்து வருது. எப்படியும் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க பக்கத்து தெருவுல இருந்து ஏறினா இந்த வீட்டுக்கு வந்துடலாம். என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்த இன்ஜினியர் யாருன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு மினி கிராஃப்ட் பிளேயரா தான் இருப்பாரு. கேம்ல வரதெல்லாம் கொண்டு வந்து ரியல் லைஃப்ல கட்டிக்கிட்டு இருக்காரு. நல்ல அந்தரத்துல கட்டி வச்சிருக்காங்க. தண்ணி ஃபெசிலிட்டி, கரண்ட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வீட்டுல? லைன்லாம் அந்த சைட்ல இருக்க பில்லர் வழியா கொண்டு போவாங்க போல. What a vision. What a thought. ரோட்டோடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு வீட்டை கட்டி நான் இப்பதான் பாக்குறேன். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பணம் செலுத்துவதற்கான காரணம் எல்லாம் விதி. இருந்தாலும் இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்க வேணாம். கலங்காதே ராசா காலம் வரட்டும். என்ன கொடுமை சார் இதெல்லாம். அந்த மனுஷன் எந்த மாதிரி ஒரு மன கஷ்டத்துல இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருப்பாரு. எல்லாம் விதி. ஐயோ, மறுபடியும் விதியா? அந்த மனுஷனுக்கு உண்மையை மறைக்க தெரியல. பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையும். சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஆகா,
அக்க என்ன ஒரு ஐடியா பாருங்க. இதை இப்படியே விட்டா டோக்கன் நம்பருக்கு பதிலா செருப்பு மாடலை வச்சுதான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கியூவை சமாளிக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் இடம் போடுறாங்க பாருங்க. இன்னும் என்னென்னதெல்லாம் வச்சு இடம் போட போறாங்கன்னு தெரியல. பேங்க்ல லஞ்ச் டைமா இருக்கும் போல. பேங்க் இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ள திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். ஓ அப்படியா செய்தி. தொப்பை வச்சிருக்கவங்களை கவர் பண்றதுக்கு தொப்பை வச்ச மாதிரியே ஒரு பொம்மை. மார்க்கெட்டிங் 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 சாமி மார்க்கெட்டிங். கரெக்ட் தான். எல்லா இடத்துக்கும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இதுதான் உண்மையான ரியல் டைம் டெமோ. What a vision. What a thought. ஃபைனலி இப்பயாச்சும் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணி இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். எதுக்கு எல் சைஸில் தொப்பை வச்ச பொம்மை, XL XXL இதெல்லாம் தொப்பை வச்ச பொம்மை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்களா? டைவ் அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இது என்ன ஸ்விம்மிங் பூலாடா டைவ் அடிக்கிறதுக்கு? ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலைறீங்கடா அந்த ஊர்ல. நான் ஏன்டா ராத்திரி நேரம் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் ஏன்டா இப்படிலாம் குதிக்க போறேன்? இங்கே பாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் போடணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடாது. நல்லா நிறுத்தி நிதானமாக போட்டு நேரத்தை கிடத்தாது. ஒருவேளை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் காக்ரோச்சஸ்க்காக இருக்குமோ? காக்ரோச்சுக்கு கரப்பாம்பூச்சி ஃபோட்டோ சிம்பிள்லாம் வச்சு போட வேண்டியதானே? எதுக்கு மனுஷனோட சிம்பிளை போட்டிருக்கீங்க? அதுல இந்த 3வது சிம்பிள் பாருங்களேன். யாரும் இங்க ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். கொக்க மொக்க இல்ல இல்ல எல்லாம் மீறி போறீங்கடா, எல்லாம் மீறி போறீங்க. மனித வாஷிங் மிஷின் ஒரு நபரை 15 நிமிடங்களில் சுத்தம் செய்து உலர்த்தும் இந்த AI இயந்திரம் உங்கள் இதய துடிப்பு மற்றும் வெப்பநிலையை கண்காணித்து உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. குளிக்கிறதுக்கெல்லாம் மிஷின். வர சோம்பேறித்தனம் அதிகமாயிட்டே போதும். இந்த மாதிரிலாம் ஒரு மிஷின் வந்துடாதா அப்படின்னு சொல்லி பல பேர் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. இன்னும் எதுக்கெல்லாம் இவங்க மிஷின் கண்டுபிடிக்க போறாங்கன்னே தெரியல. சரி, இருந்தாலும் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிக்கிறதுக்கு சலுப்பா தான் இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தெல்லாம் போயிட்டு இந்த மிஷினை ஓபன் பண்ணி உள்ளே படுத்துக்கணும் மாட்டிருக்கு. அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு நவீன மிஷின் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு கரெக்டா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. கொத்தனார் ப்ரொபோசிங் சித்தாள். ஓ, கதை அப்படி போகுதோ. இது சாலிடான ஒரு கான்கிரீட் லவ். கஷ்டமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கிற பந்தம் ராக் சாலிடா இருக்கும் சார். சித்தாளுக்கு சிமெண்ட் வச்சே ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. கலவையிலே ஒரு காதல். என்ன அழகா ஹார்ட் போட்டிருக்காங்க பாருங்க. இருந்தாலும் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவு இல்லையா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. ஆக மொத்தம் இங்க நூல் கண்டு வியாபாரம் தான் போய்கிட்டு இருக்கு. அது அந்த கொத்து கரண்டியை வச்சு உள்ள ஒரு அம்பு விட்டுருக்காரு பாருங்க. நீங்கெல்லாம் நல்லா வருவீங்க, நல்லா வரணும். இப்படி வீடு ஒழுங்கா கட்டினா சரி. யானை. ஆன்ட்டி இஞ்சி இருக்கா? இஞ்சி கேட்கறது தப்பு இல்லை. அது இப்படி வந்து இடிச்சுக்கின்னு வந்து இஞ்சி கேட்கறது தான் தப்பு. கிச்சனே இடிச்சு வச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு கஞ்சி இருக்குதானே தெரியல, இதுக்கு இஞ்சி. அடுத்தவன் வீட்டு விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது பெரிய தும்பிக்கே நுழைச்சிருக்கு. இஞ்சி இல்ல, 5 வேணும். துளசி, இஞ்சி, அதி மதுரம் மாதிரி 5 ஆயுர்வேத பொருட்கள் இருக்கு. இஞ்சி கேட்டு வருது. ஒருவேளை யானைக்கு வயிறு பிரச்சனையா இருக்குமோ? எப்பா அப்படியே அந்த வீட்டுல இருக்க பாத்ரூமையும் காமிங்கப்பா. ஒன்னும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் இடிச்சு ரைட்ல ஒரு இடிச்சா பாத்ரூம் வந்து 3 ரோசஸ் ஆட வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை கலாச்சிருக்காங்க. ஆனா 3 ரோசஸ் ஆட்ல வர மாதிரி காலிங் பெல் அடிச்சுட்டு வந்து இஞ்சி கேட்கணும். இப்படி கோல்கேட் விளம்பரத்தில் வர மாதிரி உடச்சுக்கிட்டு வந்து கேட்க கூடாது. வணக்கம்லாம் மாப்பிள, தேனியில இருந்து. உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? படிக்கட்டு. இது நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு படிக்கட்டு. எழுதி போடுங்கடா அது படிக்கட்டுன்னு. உத்து பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது. இதுல அவசரத்துல போனா என்ன ஆகும்? இந்த டிசைனை போட்டவனுக்கு அந்த வீட்டு ஓனர் மேல என்ன காண்டுன்னு தெரியல. இப்படியாப்பட்ட ஒரு டிசைனை போட்டு வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. இந்த ஓனர் மட்டும் டால்மேட்டியன் டாக் வாங்கி வளர்த்தனாருன்னு வைங்க, சூப்பரா இருக்கும். ஃப்ளோர் எது நாய் எதுன்னே தெரியாது. இங்கெல்லாம் சும்மா நார்மலா இருக்கவங்க நடந்தாலே தலை சுத்தம். ஒருவேளை யாராச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இதுல நடந்தாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. பைபிள போட்டு தள்ளுறதுக்குனே ஒரு டிசைனை போட்டிருக்கான்.
The husband trying to arrive late and in silence, but the wife uses a technology that either NASA has. கண்டிப்பா அன்லாக் பண்ணா இது கீழே விழும். ஹஸ்பண்ட் லேட் நைட்ல வீட்டுக்கு வர்றப்ப சத்தம் போடாம அந்த கதவு கிட்ட வந்து அன்லாக் பண்றேன்னு கச்சக்குன்னு அமுத்துவாரு. டமால் டுமில்னு சவுண்ட் கேட்டு ஒய்ஃப் எந்திரிச்சிருவாங்க. ஓட ஐடியா சர்ஜ். எப்படி ட்ராப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? மாஸ்டர் பிளான். அநேகமா இந்த ஐடியாவை ஒரு முறை மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்த தடவை ஒரு உஷாராயிட்டார் அப்படின்னு சொன்னா ஜன்னல் வழியா குதிச்சிருவாரு. இல்லைன்னா ஓட்ட பிரிச்சுக்கிட்டு உள்ள விழுவுறது கூட சான்ஸ் இருக்கு. சொன்ன மாதிரி அவரோட ஒய்ஃப் வந்துட்டு சாதாரணமான ஆளே இல்ல. நாசா டெக்னாலஜிக்கே டஃப் கொடுப்பாங்க. எப்படியோ அன்னைக்கு நைட்டு கன்ஃபார்ம் கச்சேரி தான். ஐயோ பாவம். எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட் போடுங்க, அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.